அபிஷேகம் தந்து வழி நடத்தும். அக்கினி நெருப்பாயிறங்கி வரும். அபிஷேகம் தந்து வழி நடத்தும். துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் உமது கிருபையும் உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். ஹல்லேலூயா. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. ஒருவரும் சேரா ஒளிதனில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே, மனிதருள் யாரும் கண்டிரா மகிமையுடையவர் எங்கள் தேவனே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு ஆரம்பம் இல்லையே. ஏலோலாம் நீரே, உமக்கு முடிவொன்றும் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. உம்மை அறிந்தவர் இல்லையே, உம்மை புரிந்தவர் இல்லையே, உம்மை கண்டவர் இல்லையே, உமக்கு உருவங்கள் இல்லையே. நீரே உன்னத, நீரே பரிசுத்த, நீரே மகத்துவ, உம்மை ஆராதிப்பே. நீரே உன்னத. சேர்ந்து நன்றி சொல்லி நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம். உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை.
உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். சொல்லுவோமா? உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் கூட வந்தீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் நிறைவேற்றி நீ சொல்லுங்க. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீ நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவாறு கொஞ்சம் குறையாமல் காத்திடும் நல்லவாறு நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவாறு ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாறே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவாறு ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாறு நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவாறு ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாறு நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். சொல்லுங்க. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவாறு ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவாறு நன்றி நன்றி சொல்வோம். உயிருள்ளவாறு ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. சேர்ந்து கரங்களை தட்டி தெரிந்த பிறகு கூட பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. சொல்லுங்க. யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லை. ஆமென். என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா ஈரே எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. சொல்வீங்களா? ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே.
யெகோவாயிரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. ஆமென். யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவாயிரே ஷெலரானயாக்கரே. ஆமென். யெகோவா ராப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் இரட்சகர் பெரியவரே. என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை காட்டிலும் இரட்சகர் பெரியவரே. ஒரு முறை கூட, என் தேவைகளை காட்டிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் இரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே 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 எந்தன் வாழ்நாளெல்லாம். தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. தண்ணீரை ரசமாக மாற்றி என் வெறுமையை நிறைவாக்கி நீரே, வெட்கத்தின் விளிம்பிற்கு சென்றும் என்னை நிறைவோடு மீட்டெடுத்தீரே. ஆராதிப்பே செல்வம் ஆராதிப்பே ஆராதிப்பே எங்கள் வாழ்நாளெல்லாம் ஆராதிப்பே 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 எத்தன் வாழ்நாளெல்லாம். புற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, புற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு, புற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில், ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை சந்தரவலதியந்தரவா ஒரக்கவலவதுனம சந்தரரே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, ஆனல் கொண்டு உமக்காக எழும்பிட. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்தே நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்களில் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. புற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே, புற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. புற்றிடுமே ஷெகரே அங்கரே எங்கள் மேலே, புற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே. ஆமை கேளுங்க ஆண்டவரே, என் மேல உடைய வல்லமையை ஊற்றுங்க, என் மேல உடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, என் மேல உடைய அக்கினியை ஊற்றுங்க. பேதுருவின் நிழல் பட்டு அற்புதங்கள் நடந்ததே, அவருடைய உருமால்களை கொண்டு அற்புதங்களை செய்ததே, என் வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும். சதாரா கவாலவா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ பிள்ளையே, நீ நடக்கிற இடத்துல வல்லமை, நீ தங்கியிருக்கிற இடத்துல வல்லமை, நீ போகிற வருகிற இடத்துல வல்லமை, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்ட
ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். நீ போகிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய். அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ எங்கே போனாலும் விடுதலை. ஷேகபரபலபதுரபா. ஒரே நம சந்தரரயம் தலரவா. ஓ தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் தாருமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அற்புதங்கள் திரளாய் நடந்திடவே அற்புதத்தின் ஆவியே வந்திடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. அந்தகார சங்கிலிகள் அருந்திடவே அக்கினியை ஊற்றிடுமே. ஆமே ஊற்றிடுமே உன் வல்லமையை இந்த நாளில் இயேசுவே. ஐயா பரிசுத்த ஆவியானவரே, அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிய வேண்டும் என்று இருக்கிறது சொல்லுகிறேன். ஒரு பற்றி எரிகிற அக்கினி சந்தலரபா, ஒரு குளோபல் ஃபயர். ஷேகபலபரபதுரமா ரிதலரரரரரதியந்தலரரபதரபதுரபலபதரபா ரிதலரபலபதுரபலபதரபதுரபலபதரபதுரபலபதரமா சந்தலரபலபதுரபா ரிதலபனமரபதுரமலபதுரமா ஷேகரே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. சொல்லுங்க, அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஷகலரபா ரேடேனே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. உங்க தலையில எண்ணெய் குறையக்கூடாது, உங்க வத்திரம் அழுக்காகவே கூடாது. இந்த இந்த வேளையில கர்த்தருடைய ஆவியின் மழை உலர்ந்து போன உங்கள் எலும்புகளை உயிர்ப்பிக்கிற நேரம் இது. இருளுக்குள்ள இருக்கிறது போல பாதை தெரியாத உனக்கு பாதை காட்டுவதற்கு உன் ஆண்டவர் உன் அருகில இருக்கிறார். நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? உன்னை கொண்டு என்ன செய்யணும் நான் நினைத்திருக்கிறேனோ அதை செய்வதற்கு உனக்கான வழிகள் உன் முன்னே திறக்கும். உன் இருள் வெளிச்சமாய் மாறும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உன் கண்ணீரை துடைக்கிற உன் தேவன் நான் அல்லவா? உன் அருகில் இருக்கிறேனே, ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன்னை தேற்றுகிற தெய்வம், உன்னை ஆற்றுகிற தெய்வம், உன் காயங்களை கட்டுகிற தெய்வம் நான் அல்லவா? நல்ல சமாரியன், உன் அருகில் நான் இருக்கிறேனே, ஏன் கலங்கிக் கொண்டிருக்கிறேன்? என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே. எங்கள் ஆற்றல் நீங்க தான்ப்பா. நாங்கள் வாழ்வது உன் பலத்தில் தான் ஆண்டவரே. உம்முடைய தயவுல தான் ராஜா நாங்கள் வாழ்றோம். உம்முடைய கிருபையில தான் ராஜா நாங்கள் வாழ்றோம். உங்க பிரசன்னம் எங்கள் ஆள ஒப்பு கொடுக்கும். ஆவியானவரே, நீங்க வழி நடத்துங்க. திருவுள்ள சித்தம் போல எங்களை நடத்துங்க. நாங்கள் அல்ல, நீரே. நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டுகிறோம். நாங்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறுவதற்கு, எங்கள் வாழ்க்கையின் தீபமாய் வெளிச்சமாய் நீர் எங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருப்பதற்கு நன்றி. தொடர்ந்து சொல்கிறதே, அவருடைய உபதேசம் பனியை போல இறங்குகிறது. பனியை போல இறங்குகிறது. நான் இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். அவன் லீலி புஷ்பத்தை போல உங்களை லீலி புஷ்பங்களால் மலர பண்ணுகிற தெய்வம். சவுண்ட காணுமே. லீலி புஷ்பங்கள், கேதுருக்கள் உங்க மேல பனியாக கர்த்தருடைய பிரசன்னம். அந்த பிரசன்னம் பனி
உருகி போகும் பொழுது வேதம் சொல்றது, காலையிலே மூடு பனி பூமியை மூடிக்கொண்டிருக்கும். அந்த பனி வெயில் பட்ட உடனே உருக ஆரம்பிக்கும். அந்த உருக 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 அதற்குள்ளே மறைந்திருக்கிற மன்னா வெளிப்படும். தேவ பிரசன்னம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்களை வாழ வைக்கிற தேவ வார்த்தைகள் உங்களை வாழ வைக்கிற வார்த்தைகள், உங்களை வாழ்விக்கிற வார்த்தைகள், உங்களை போஷிப்பதற்காக உருகி 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 அது மன்னாவாய் சொல்றது. அந்த மன்னா தேனிலிட்ட பணியாரம் பாருங்க, எண்ணெயில போட்ட பணியாரமே, சக்கரை பாக விட்ட பணியாரமே, இந்த வெள்ளத்தை விட்ட பணியாரமே, கருப்பு கட்டிய போட்ட பணியாரமே இத்தனை ருசியா இருந்தா தேனிலிட்ட பணியாரம். அதுவும் அந்த காலத்தில் தெளித்து அந்த மதுரமான அந்த ருசி எப்படி இருந்திருக்கும். எங்க ஊர் பக்கத்துல தேன் குழல்னு ஒண்ணு விற்பாங்க. ஏதாவது ஃபெஸ்டிவல்ஸ்ல பேக்கரியில போனா எப்பவுமே கிடைக்கும் தேன் குழல். அத்தனை ருசி. யாருக்கும் நாக்குல தண்ணி ஊறுதுன்னு நினைக்கிறேன். அந்த தேன் குழல் அத்தனை ருசியா இருக்கும். தேவன் கொடுத்த அந்த பரலோகம், தேவ தூதர்களுடைய அப்பம், அந்த பனியிலிருந்து வெளிப்பட்டதே மன்னா எத்தனை ருசியா இருக்கும். தேவனுடைய பிள்ளையே, ருசி உள்ள வார்த்தைகளை சந்திக்கின்றோம். உங்கள் வாழ்வை மாற்றட்டும். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பட்டும். உங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தருடைய வார்த்தை கொண்டு வரட்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவரும் நம்மை அப்படியே வழி நடத்தி செல்வாராக. தேவன் எங்கே வெளிப்படுகிறாரோ, தேவனுடைய வார்த்தை எங்கே வெளிப்படுகிறதோ, தேவனுடைய வல்லமை எங்கே வெளிப்படுகிறதோ, அபிஷேகம் எங்கே வெளிப்படுகிறதோ, அங்கே எல்லாம் விடுதலை உண்டு. விடுதலை உண்டு. தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறவர், தம்முடைய வார்த்தையை அனுப்பி விடுவிக்கிறவர். கேதுருக்களை முறிக்கிற தேவனுடைய சத்தம், அக்கினியை இரண்டாய் பிளக்கிற தேவனுடைய சத்தம், பின் மக்களை இன செய்கிற தேவனுடைய வார்த்தைகள் மணியாரத்தை போல் இருந்தது. அந்த வார்த்தைகளை கர்த்தர் உங்கள் கரங்களிலே கொடுத்திருக்கிறார். உங்கள் கரங்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் ஆலய பிரகாரங்களில் எங்கும் செழித்து. வாசிங்கள் பார்க்கலாம். யாராவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ஆமென், ஆமென். ஒரு ஸ்பிரிச்சுவல் growth, ஒரு வளர்ச்சி. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட, வேறு ஊன்றப்பட்ட, கர்த்தருடைய வார்த்தையோடு அல்லது ஆலயத்தோடு தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்பட்ட, நான் சொல்வது ஏதோ ஒரு பெயர் இருக்கிற ஆலயம் அல்லது ஒரு கட்டிடம் அதோடு இணைந்திருக்கிறதுனால் அல்ல. ஆலயத்தில் தலைக்கல்லாக அப்போஸ்தலர்களால் அஸ்திபாரமிடப்பட்ட அந்த ஆலயம், மாளிகையா எழுப்புகிற ஆலயம், அந்த ஆலயத்தில் நாட்டப்பட்ட கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தின் மேல் கட்டி எழுப்பப்படுகிற உங்களை குறித்து நான் பேசுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிளான்ட், ஆலயத்திலே நட பிளான்ட் என்ன அர்த்தம்? பிளான்ட் யாராவது சொல்லுங்க பாக்க. நாட்டப்பட்டவர்கள். எத்தனை பேர் வீட்டுல செடி வச்சிருக்கீங்க? அந்த காலத்துல சொந்தக்கார வீட்டுக்கு போனா வரும்போது 4 ரோஜா செடி, 2 மேரிகோல்டு, கொஞ்சம் பிச்சிப்பூ, இது எல்லாத்தையும் செடியில வாங்கி ஒரு கூடையில வச்சு கட்டி தூக்கிட்டு வருவோம். கரெக்டா இல்லையா? 4 நாள் வீட்டுக்கு முன்னாடி நட்டு வச்சு மேல ஒரு சாணியை உருட்டி வச்சு டெய்லி தண்ணி ஊத்தும். காலையில சாயங்காலம் கொஞ்சம் முட்டத்தோட உடைச்சு போடுவோம். 3 நாள் பொறுத்து முளை வரலன்னா புடுங்கி பார்ப்போம், வேர் வந்திருக்கா இல்லையா. இப்படி 4 முறை புடுங்கி புடுங்கி வச்சா அந்த ரோஜா வளருமா?
இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கிறது. ஒழுங்கற்று ஒரு இடத்தில் நாட்டப்பட்டு தொடர்ந்தேர்ச்சியாய் கர்த்தரோடு கூட இணைக்கப்படாமல் அடிக்கடி பிளான்டடு இப்ப பிளக்ட் ஆயிடுச்சு. என்ன பண்றோம்? புடுங்கி டெய்லி புடுங்கி பாக்குறோம். வளர்ந்திருக்கான்னு வேர் ஊன்றுவதற்கு நாம் விடுவது இல்லை. இப்ப வேதத்தை படிக்கிறோம். என் வாழ்க்கையில கூட இந்த தோல்விகள் வருவது உண்டு. உங்க வாழ்க்கையில வரும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் மிஸ் பண்ணிடுவோம், 2 நாள் மிஸ் பண்ணிடுவோம், 3 நாள் மிஸ் பண்ணிடுவோம். சரியாக தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்படாத ஒரு அனுபவத்தை நம்முடைய வாழ்க்கையில சத்துரு கொண்டு வருவாங்க. ஜெபித்துக் கொண்டே இருப்போம். திடீரென்று சொல்லி ஒரு வாரம் ஜெபிக்க முடியாது, பிஸி ஆயிடுவோம். ஒரு வாரம் வேதத்தை வாசிக்க முடியாது, பிஸி ஆயிடுவோம். ஏதோ ஒரு சாப்டர் கொஞ்ச நேரம் வாசிச்சுட்டு ஓடிக்கிட்டே இருப்போம், அதை சிந்திக்க முடியாது. அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல, நடப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் ஒரு மரத்தில் வளர்ச்சியும் ஆரோக்கியமும் தற்செயலானதல்ல, அது ஏதேச்சையாய் நடப்பதில்லை. ஒரு மரம் நடப்பட்டதால் பிழைத்து வளர்ந்து அது அப்படியே பெரிய கனியை கொடுக்க முடியாது. ஒரு நம்பிக்கையோடு நடப்பட்ட மரமானது அங்கேயே வேரூன்றி நிற்க வேண்டும். தொடர்ந்தேர்ச்சியாய் அந்த மரம் அல்லது அந்த செடியின் வேர் நிலத்தோடு பதிக்கப்பட்டிருந்தால், அது தொடர்ந்து அங்கேயே நின்று கொண்டிருந்தால், அதுதான் வேர் ஊன்றுவதற்கும் வளர்வதற்கும் ஆதாரமாய் மாறுகிறது. ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு வேர் ஊன்றுவதற்கு வேதம் சொல்கிறது, எதுவரைக்கும் தேறி இருக்கிறீர்களோ. பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லுகிறார், நீ தேறுகிறது, நீ வாசிக்கிறதிலும் புத்தி சொல்றதிலும் தேறணும்னு சொல்றாரு. நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படிக்கு. இன்னைக்கு ஒரு டிசிஷன் நானும் எடுக்க போறேன், நீங்க எடுக்க போறீங்க. நம்ம ஜெபிக்கிறது நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்ன ஆளை காணோம், ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க, சத்தம் பைபிள் படிச்சுட்டு இருக்காங்க. நீங்க வளருவது, யூ ஆர் க்ரோயிங் அப்படின்றது தெரியணும். நீ தேறுகிறது யாவருக்கும் தெரியும்படி அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். நீ வாசிக்கிறதுல நீ உறுதியா இருக்க சொல்றாரு. அப்பொழுது நீ போதிக்கிற எல்லாரையும் ரட்சித்துக் கொள்வேன்னு சொல்றாரு. பாருங்க, நம்ம தேறுவதற்கு நாம் தொடர்ந்து எச்சியாய் நிற்கப்பட ஒரு இடத்துல தரித்திருக்க வேண்டும். பாருங்க, ஒரு மரம், நடப்பட்ட ஒரு மரம் வளர்வதற்கு என்ன தேவை? மண் தேவை. மண் தேவை. அந்த மண்ணிலே பதிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய ஆத்துமா நல்ல ஊட்டச்சத்தோடு வளர்வதற்கு நமக்கும் மண் தேவை. அதற்குத்தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அப்ப ஆலயத்துல நாட்டப்பட்டா பிரகாரம் வெளியே நாட்டப்பட்டது உள்ள. வேதம் சொல்கிறது, உன் அறைக்கதவை பூட்டி கொண்டு. பாருங்க, இப்போ இந்த நம்ம என்ன பண்றோம், குளோபல் ரிவைவல் ஃபயர் மினிஸ்ட்ரி, வாட்ச்மேன் பிரேயர் மினிஸ்ட்ரி இணைக்கப்பட்டு என்ன பண்றோம், நம்ம ஒரு தொடர்ந்தேர்ச்சியா செயல்பட்டு இருக்கோம். இது உள்ளுக்குள்ள நடக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் தேசமெங்கும் உலகமெங்கும் பலன் கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதை சற்று அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து கொண்டே போவோம். ஆகவே தன் வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் ஒரு மலிவான ஒரு செழிப்பாய் வளரக்கூடிய மரத்திற்கு ஒப்பாக அவர் எழுதுகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த நிலத்தில் இருந்து இந்த மரத்திற்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க வேண்டும். நாம் கூட நாள்தோறும் ஊட்டச்சத்து கிடைக்கிற இடத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் உணவளிக்கப்படுகிற இடத்திலே, கர்த்தருடைய வீட்டிலே, தேவ பிரசன்னத்திலே, ஜெபத்திலே, தேவ மனிதர்களோடு, தேவ மனுஷிகளோடு நாம் இணைக்கப்பட்டிருப்பதினால நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய ஆத்துமா விசுவாசத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் வல்லமையிலும் அவருடைய பிரசன்னத்திலும் தரித்திருக்க
நம்முடைய ஆவிக்குரிய மாளிகை, ஆவிக்குரிய மரம், ஆவிக்குரிய வாழ்க்கை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒன்றுமே வேண்டாம். விசுவாசத்தை துவங்குகிறவர், விசுவாசத்தை முடிக்கிறவர். அப்போ ஒரு விசுவாசத்துடைய துவக்கம் ஒரு விதை என்றால், அந்த விதை முளைத்து வளர்ந்து அது அப்படியே உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சி. துவக்கம் அதனுடைய முடிவு வரைக்கும். ஒரு பிரயாணம் மாதிரி. இப்ப இந்தியால இருந்து லண்டனுக்கு வர மாதிரி, இப்ப எத்தனை ஆயிரம் நமக்கு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அவ்வளவு தூரம் இங்கிருந்து டிராவல் ஸ்டார்ட் ஆகி லண்டன் ஏர்போர்ட்ல முடியுது. அது மாதிரி நம்முடைய விசுவாசம் எங்கே துவங்கப்பட்டதோ அங்கே நின்றுடக்கூடாது. எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே நின்று விடக்கூடாது. இந்த விசுவாசம் முடிவுக்கு வர வேண்டும். அப்படி என்றால் தொடர்ந்தேர்ச்சியாய் செயல்பட வேண்டிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம நல்ல ஆரோக்கியமாகும். நல்லா சாப்பிட குழந்தைங்க கூட அதை கூட இதை கூட அதை சாப்பிடு இதை சாப்பிடு ஊட்டி 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 வளர்த்து கொழுமையா வளர்க்கும். அது போல நம்மையும் கர்த்தர் வளர்க்க விரும்புகிறார். வேதம் சொல்கிறது, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுடைய வார்த்தை ஊட்டப்படுகிற இடத்திலே நாம் பிளான்டடா இருக்கணும், நடப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், இவைகள் ஊற்றப்படுகிற இடத்திலே நாம் நாட்டப்பட்டிருக்கும் பொழுது அவைகள் நமக்குள்ளே சென்று வெளியே அதனுடைய பலனை கொண்டு வர. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஆலய பிரகாரத்துல வெளியில செழித்திருப்பார்கள். அப்ப நாட்டப்படுதல் மிகவும் முக்கியமானது. நம்முடைய வாழ்க்கை செழிப்படைய, ஃபிளரிஷ் ஆக, நாம் ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் வாழ்றதுக்கு முதலாவது நாட்டப்பட வேண்டும். சிலர் பாருங்க, ஒரு நாள் ஜெபத்துல இணைவாங்க, அப்புறம் ஒரு மாசம் அவங்கள பார்க்கவே முடியாது. திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா ஓடி வருவாங்க. இப்படி எல்லாம் கண்டினியூஸ்லி, தொடர்ந்து, ரெகுலரா, ஃப்ரீக்வெண்டா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை தேவ பிரசன்னத்தோடு இணைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கை இணைக்கப்பட்டிருந்தால் அப்போ பிளான்டட். அப்போ பிளான் பண்ணதுக்கு அப்புறம் இது என்ன செய்கிறது? இது மரம் நம்ம அந்த புடிங்கிட்டு வந்தோம் பாருங்க, அந்த ரோஜா செடி, அந்த ஒரு கிளைய வெட்டி கொண்டு மண்ல வச்ச பாருங்க, அதான் பிளான்ட். தண்ணியை ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். வேறு வருதான்னு பார்க்க கூடாது. உள்ள வேர் வந்துச்சுன்னா வெளியே முளை வரும், வெளியில மாற்றம் தெரியும். அதுக்கு அர்த்தம் என்ன? உள்ள அப்ப புடுங்கி நட்டீங்கன்னா அந்த செடி வேஸ்டா போயிடும், காஞ்சு போயிடும், யூஸ்லெஸ் போயிடும். அப்போ உள்ளுக்குள்ள வேர் விட்டுச்சுன்னா வெளியே கொஞ்சமா முளைக்கும் இல்லையா? அப்போ நம்ம இதைத்தான் பார்க்கணும், புடுங்கி பார்க்க கூடாது. நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம்? புடுங்கிட்டே இருப்போம். என்ன, நான் 2 நாளைக்கு ஜெபத்துக்கு போன ஒண்ணுமே நடக்கல, நான் 2 நாளைக்கு ஜெபத்துல அட்டென்ட் பண்ண, நாளெல்லாம் ஜெபத்துல அட்டென்ட் பண்ண, ஒரு மாற்றமும் வரல அப்படின்னு சொல்லி நின்றுவோம். அதுதான் புடுங்கிட்டு வந்துருவோம். ஏன்? வெளிய பார்க்காம வேற பார்க்க முடியாது. வேர் உள்ள விடணும். அது வேறு உள்ள விடுகிறது என்பதற்கு அடையாளம் வெளியே மாற்றம். நீங்க செடியை புடுங்கிட்டு வந்து திருப்பி கொண்டு போய் 4 வாரத்துக்கு அப்புறம் நடக்கூடாது. நீங்க அங்கேயே நட்டு தொடர்ந்து தண்ணி பாய்ச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்க பார்க்க வேண்டியது வேற அல்ல, வெளியே முளை வருகிறதா. இப்ப நடப்பட்ட இடத்திலே அது ரூட்டட் ஆகுது. உள்ளே நீங்க எங்க பிளான் பண்றீங்களோ அங்க இந்த செடி என்ன பண்றது? வேர் விடுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். வேர் விடுகிறது. நாம் கிறிஸ்துவுக்குள்ள நாமும் வேர் விட வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. எபேசியன்ஸ் chapter 3 verse 17. எபேசியர் 3:17. தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானே. எபேசியர் 3:17.
விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பில் வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ள வளர்வதற்கு, நம்முடைய வாழ்க்கை மாற்றம் அடைவதற்கு, நான் சொன்னேன் முதலாவது சங்கீதத்திலே வாசித்தது போல நாம் தேவனுடைய ஆலயத்துல நாட்டப்பட்டோம். அங்கே தான் கனெக்டட். அங்க நாட்டப்பட்ட உடனே நம்ம எடுத்து பார்க்க கூடாது, வேர் வந்திருக்கான்னு பார்க்க கூடாது. வேர் வந்தா உங்க வாழ்க்கையில மாற்றம் உருவாகும், உங்க சூழ்நிலைகள்ல மாற்றம் உருவாகும். நீங்க என்ன செய்யணும்? தொடர்ந்து அந்த பிளான் பண்ண செடிய அங்கேயே இருக்க விடணும். 2 நாள் ஜோம் பண்ண அற்புதம் நடக்கலன்னு ஓடி வந்துடக்கூடாது. அங்கேயே இருக்கும்போது இங்கே வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமா இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேர் ஊன்றி. அப்போ இந்த அன்பினால நீங்கள் கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்ற வேண்டும். அப்ப சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுக்குள் வேர் ஊன்றணும், வேர் விடணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அப்ப வேர் ஊன்றுதல் மிகவும் அவசியமாக இருக்குது. நீங்கள் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல வரும்போது, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் யாராவது திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசி. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். பாருங்க, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம். அப்போ நீங்க கர்த்தருக்குள்ள உங்க வாழ்க்கைய நீங்க நட்டா அது என்ன செய்கிறது? நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு நிலைக்குள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் எரேமியாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதுமான மரத்தை போல மாறுகிறான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப என் வாழ்க்கை கிறிஸ்துவோடு இணைக்கப்படும் பொழுது, கிறிஸ்துவோடு என் வாழ்க்கை இணைக்கப்படும் பொழுது அது வேர் ஊன்றுகிறது. அன்பினாலே வேர் ஒன்றை, கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பினால. யாரோ போர்ஸ் பண்ணி வரக்கூடாது. கிறிஸ்துவுக்கு மேல உண்டாகிற ஒரு லவ், ஒரு அன்பு, ஒரு பாசம். அந்த பாசத்தினால நான் என்ன பண்றேன்? வேர் ஒன்று, நான் வேர் ஊன்றுகிறேன். வேர் ஊன்ற இந்த வேர் ஆழமாய் சென்று தண்ணீரை தேடி 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 தனக்கு தேவையானதை பெற்றுக் கொள்கிறது. தன்னை வலுப்படுத்துவதற்கு, தன் வளர்ச்சி அடைவதற்கு, தன் மேலே ஓங்கி வளர்வதற்கு தனக்குள்ளே வேர் விட்டு கொண்டே இருக்கிறது. இதுதான் அந்த ரங்கத்திலே நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள். உங்க வாழ்க்கை இந்த குளோபல் மினிஸ்ட்ரியோட இணைக்கப்பட்டிருக்கு. எதற்கு தெரியுமா? பூமியிலே நீங்கள் ஆசீர்வாதங்களாய் மாறுவதற்கு, வெளியே நீங்கள் புறப்பட்டு சென்று கொளுத்த கன்றுகளை வளர்வதற்கு, அநேகரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வருவதற்கு, அநேகருக்கு முன்பாக நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்பதற்கு, உங்கள் வாழ்க்கையின் மாற்றங்கள், உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்கள், உங்கள் வாழ்க்கையின் செழிப்புகள் அநேகரை கிறிஸ்து பக்கம் கொண்டு வருவதற்காகத்தான் கர்த்தர் உங்களை இப்படி அந்த ரங்கமாக இணைத்திருக்கிறார். இங்கே வேறு கொண்டு இங்கிருந்து கிடைக்கிற வார்த்தைகள், இங்கிருந்து கிடைக்கிற விசுவாசம், இங்கிருந்து கிடைக்கிற தேவ பிரசனத்தை உறிஞ்சி உறிஞ்சி உறிஞ்சி, ஓ ஹல்லேலூயா, தேவனுடைய வார்த்தையினால, வல்லமையினால, அபிஷேகத்தினால, பரிசுத்த ஆவியினுடைய அக்கினியினால ஊட்டச்சத்துக்கு மேல் ஊட்டச்சத்தை வெளியே ஓங்கி வளர்கிறது. பாருங்க, நீங்க ஆவியின் வல்லமையில வேதம் சொல்கிறது, நீங்கள் உள்ளான மனுஷனில் நாளுக்கு நாள் வல்லமையாய் பலப்பட வேண்டும், வல்லமையாய் பலப்பட வேண்டும். இந்த ஆத்தும வளர்ச்சி, ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள் உண்டாக வேண்டும் என்றால் நீங்க செயலற்றவர்களாய் போகக்கூடாது, நீங்க செயல்பட வேண்டும். நம்ம பாருங்க, நிறைய நேரத்துல சோம்பேறித்தனமா இருப்பான். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கை வளரணும்னா நீங்க செயல்படுகிற ஒரு நபராக மாற வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் செயல்பட வேண்டும்,
நான் வேலை செய்யணும். நான் சும்மா இருந்தா எனக்கு எதுவுமே கிடைக்காது. நான் தொடர்ந்து உழைக்க பாருங்க, இந்த செடியினுடைய வேர் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அது நீரை தேடி போய்கிட்டே இருக்கும். எங்கெல்லாம் வார்த்தை கிடைக்கும், எப்ப எல்லாம் ஜபம் இருக்கு, நான் கனெக்ட் ஆகணும். கர்த்தருடைய வார்த்தையை உறிஞ்சி அதை ஆசீர்வாதமாக்கி தண்ணீரை இந்த வேர் தனக்குள்ளே கொண்டு போய் அதை தண்ணீரை இந்த செடி வளர்வதற்கான ஸ்டார்ச்சா மாற்றுகிறது. அதை அப்படியே மாத்தி அதை பச்சையமாய் மாற்றுகிறது. அப்படியே செழிப்பை கொடுப்பதற்கு மரத்திற்கு மேலே அனுப்புகிறது. உங்க வாழ்க்கை கிறிஸ்துவோடு வேறு கொள்ள கிறிஸ்துவின் சாரத்தை உறிந்து, கிறிஸ்துவின் தன்மையை உறிந்து, தேவத்துவத்தின் பரிபூரணத்தை உறிந்து உங்கள் வாழ்க்கையின் அனுபவமாய் மாற்றி நாம் பாடினோம். இயேசுவே உம்மை போல் மாற வாஞ்சிக்குதே என் உள்ளம். அவரை போல மாற அந்த கிறிஸ்துவின் சாயலை இந்த வேர் உரிய வேண்டும். புடிங்கிட்டு வரக்கூடாது. தொடர்ந்து அங்கேதான் வேர் கிடக்கும். வேர் அங்க இருக்கிறது தான் வளர்ச்சிக்கான ஆதாரம். வேர்விடு, ஆழமாய் வேர்விடு, கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர்விடு. வேறு கொண்டு அது வெளியே தன்னை வளர்த்து கொள்ளுகிறது. உள்ள வேர் ஆழமாய் போக 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 செடியானது மேலே வளர்ந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. எபேசியர் 3:17 ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அன்பிலே நீங்கள் நிலை பெற்ற வேர் ஊன்றி அதுக்கு என்ன செய்யணுமா? நிலை பெற்றவர்களா இருக்கணும். வாசிங்க இந்த வசனத்தை. விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாக. அப்ப நிலை பெற்றவர்களாக பாருங்க, being rooted and grounded in love. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நிலை பெற்ற grounded, அங்கேயே வேர் ஊன்றி நிலைத்திருக்கணும். அதுல இருந்து வெளியே வரக்கூடாது. சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் வரலாம். ஆகவே தான் பவுல் சொல்றாரு, என்ன வேணாலும் வரட்டும், மரணமோ நாசமோசமோ ஜீவனோ நிர்வாணமோ எது வேணாலும் வரட்டும், நிகழ்காலமோ வருங்காலமோ எது வேணாலும் வரட்டும், என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவர் யார்? நிலை. என்னை பிரிக்க முடியாது. என் தலை துண்டிக்கப்பட்டாலும், எனக்கு மரணம் நியமிக்கப்பட்டாலும், என்ன நடந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? இந்த சண்டே மார்னிங் நான் ஒரு சர்ச்சுக்கு மெசேஜுக்கு போகிறதுக்கு ஒரு டிராபிக்ல இருந்தேன். அப்போ ஒரு வயசான ஒரு 50 மேபி இருக்கலாம், 48 to 50 years old ஒரு மனிதர் அந்த டிராபிக் அப்படியே வண்டி நிக்கிற நேரத்துல பைபிளை மார்பேல வச்சுட்டு பெங்களூர் பட்டணத்துல எதிர்ப்புகளும் போராட்டங்களும் நிறைந்த இந்த உலகத்தை இந்த பெங்களூர் பட்டணத்துல அந்த மார்புல வேதத்தை வச்சுட்டு மைதானவர் நடந்து போனது, கம்பீரமா நடந்து போனது. அந்த வேதத்தை அப்படி குடிச்சிட்டு போனார் பாருங்க, பெருமையா இருந்துச்சு. எனக்கு என்ன நினைச்சு வெக்கம், நான் பேக்ல பைபிள் வச்சிருக்கேன், அவர் நெஞ்சில வச்சுட்டு போனேன். யோசிச்சு பாருங்க என் அன்பான தேவனுடைய பிள்ளை. அந்த சர்ச்சுக்கு போய் நான் என்ன தெரியுமா பண்ணேன்? என் வண்டியில இருந்து பைபிள் எடுத்து நானும் நடந்து போனேன். நான் அவ்வளவு பெரிய பைபிள் வச்சிருக்கேன், அவ்வளவு பெருசா, அவ்வளவு பெரிய பைபிள். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய வேதத்தை சுமக்கிறது பாக்கியம். ஆமென். நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவுடைய அன்பு, அதனுடைய அன்பின் அகலம், நீளம், உயரம் என்னது என்று நாம் உணர வேண்டும். புத்தி கெட்டாத அந்த அன்பு வேர் ஒன்றி கிறிஸ்துவின் அன்புக்கு ஆழத்தை, கிறிஸ்துவின் அன்பின் அகலத்தை, கிறிஸ்துவின் அன்பின் நீளத்தை, கிறிஸ்துவின் அன்பின் உயரத்தை உணர்ந்து எடுக்கணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த கிறிஸ்துவின் அன்புன்னு சொல்லும் போது ஒருவர் நமக்காக உயிர் கொடுத்தாரு, சும்மா பேச்சில் இல்லை. அந்த ஜீவன் பாடுவோம், ஜீவன் தந்து நீர் அன்பு கூர்ந்தீர், பாவம் நீங்கிட கழுவி விட்டீர்னு பாடுவோம். அந்த ஜீவன் கொடுத்த அன்பு இருக்கிறதே. ஒரு பக்தன் பாடுகிறார், கல்வாரி சிலுவையை சுமந்து கொண்டு அந்த சிலுவையில போகும் பொழுது அதை வேண்டாம் என்று, பாரமான சிலுவை என்று ஒதுக்கி வைக்கவில்லை.
குருதி சிந்தும் நேரத்திலும் விட்டு கொடுக்கவில்லை. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. என்னை நேசித்தீரே, என்னை யோசித்தீரே, எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமென். தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. ஆமென். ஆமென். தடுமாறும் கால்களை கண்டே, கண்கள் குளமாகி போனதையா. உங்களையும் என்னை யோசிச்சு, இது பாரம், இது வேதனை ஒதுக்கி வைக்கல. அந்த வேதனை நெருக்கும் பொழுது நீங்க தான் அவர் மனதுல வந்தீங்க. நான் இந்த சிலுவையை ஒதுக்கி வைத்து விட்டால், இது பாரம் என்று நான் ஒதுக்கி வைத்து விட்டால், என் பிள்ளையை கேட்பதற்கு வேறொருவர் இல்லையே. தடுமாறி தடுமாறி அந்த கொல்கதா மேட்டிலே தடுமாறி விழுந்து எழுந்து சிலுவையை சுமந்து கொண்டு அந்த அன்பின் ஆழம், அந்த அன்பின் அகலம், நீளம், உயரம், அதோடு நீ வேறு அந்த அன்பை, அந்த புத்தி கெட்டாத அன்பை நீ உணர 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 வெளியே அவருடைய சுபாவங்கள், அவருடைய தன்மைகள், அவருடைய கிரியைகள் வெளிப்பட அந்த பரிபூர்ண தேவ அன்பனால நீங்க நிறைய 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 அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யம், அந்த மகிமையின் ஐஸ்வர்யம் ஆரம்பிக்கும். வெளியே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும், வெளியே வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். உள்ளே வேறு கொண்டதற்கான வெளிப்பாடு வெளியே தெரிய ஆரம்பிக்கும். வேதம் சொல்லுகிறதே, நாம் கண்ணியற்றவர்களாயிராதபடிக்கு குறைகளை நிறைவு நீக்குவதற்காக கிரியைகள். இயேசுவானவர் எப்படி நன்மை செய்கிறவராய் சுற்றி நடந்தாரோ, அது போல நீ இந்த ஒரு ஆத்தும நரகத்திற்கு போகிறதே, இந்த ஆத்தும இயேசுவை அறியாமல் இருக்கிறதே, நான் திறப்பில் இருக்க வேண்டுமே, நான் வேண்டுமே. ஐயோ பாவம், அநியாயமா இவர்கள் ஜீவன் போகிறதே, நரகத்தை தேடி ஓடுகிறார்கள் என்ற அன்பு உன்னிலிருந்து புறப்பட ஆரம்பிக்கும். ஏனென்றால் நீ கர்த்தருடைய ஆலயத்தை நாட்டப்பட்டவன், நீ கிறிஸ்துவுக்குள்ளாய் வேறு உண்டினவன். உனக்குள் இருந்து தேவ கனிகள் புறப்பட ஆரம்பிக்கும். வேதம் சொல்கிறது, கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடித்து சொல்றீங்க. அந்தகார கிரியைகள் நீ கனி கொடுக்க கூடாதபடி, நீ ஆண்டவருக்காய் கனி கொடுக்க கூடாதபடி வருகிறதான அந்தகார கிரியைகளை கடிந்து கொள்ளுங்கள், உடன்பட்டு போகாதீர்கள். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிக்க கேட்போமா? ஹல்லேலூயா. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். ஓ ஷபாரா கதரா ஷதுரபதரா. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்ட பாருங்க. இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் நம்ம கனியற்றவர்களா இருக்க மாட்டோம். பிளான்டட், ரூட்டட், இப்ப ஃப்ரூட்டட். நம்ம பிளான் பண்ணிட்டோம், ரூட்டை வச்சுட்டோம், இப்ப ஃப்ரூட் வரணுமா இல்லையா? இந்த மரம் வேர் விட வேர் விட வேர் விட இலைகள் வரும். வேதம் சொல்லுகிறது, இலைகள் மறந்து கனிகள் உணவு இல்லையா? நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவோம். நீங்க அடுத்தவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி கொடுப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் கனி கொடுப்பதற்காக நாட்டப்பட்டவர்கள், நீங்கள் கனி கொடுப்பதற்காக வேறு விட்டவர்கள், நீங்கள் கனி கொடுக்கிற
ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. வேதம் ஆமென். அழகாய் ஹalleluya. சொல்லுகிறது பாருங்க. இவைகள் உண்டாயிருந்து பெருகினால் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கன்னியற்றவருமாய் இருக்க முடியாது. சும்மா இருக்க முடியாது. கனி வராம போகாது. கனி வரலன்னா you are not planted. கனி வரலன்னா planted maybe you are not rooted. நீங்க வேர் விடல. சிலரு நட்டதை புடுங்கிட்டு வந்திருப்பாங்க. சிலர் மரம் நிக்கும், ஆனா உள்ள வேறே இருக்காது, காஞ்சி போயிருக்கும். அதுல செடி வரும்னு இலவு காத்த கிளி மாதிரி பார்த்து இருக்க முடியுமா? வராது. நீங்க வேர் விட நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், தானா கனி வரும். மரம் எங்கேயாவது போய் கனியை வாங்கிட்டு வந்து மாட்டி வச்சுக்குதா? இல்லையே. அது வேர் விடுகிறது, அது பச்சையாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டு கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் செழிப்பு வெளியே தெரியும். பச்சை வேருடைய வலிமை அது. நீங்க அந்த ரங்கத்துல ஜெபிச்சீங்க பாருங்க, உள்ளுக்குள்ள தேவனோட நடந்தீங்க பாருங்க, தேவனோட பழகுனீங்க பாருங்க, அது வெளியே தெரியுது. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இவைகள் என்றால் எவைகள்? அதற்கு முந்தின வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் வாசிங்க. 5ஆம் வசனம் முதல் வாசிங்க, முடிச்சிடலாம் வேகமா. ஜெபிக்க போறோம். நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய், ரொம்ப கவனமா, அதிக ஜாக்கிரதை. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். விசுவாசம் இருக்கு, விசுவாசம் தொங்கியாச்சுல. அந்த விசுவாசத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் தைரியம். தைரியத்தையும் தைரியத்தோட ஞானத்தையும். தைரியம் இருக்குன்னு சொல்லி பஸ்ல போய் மோதிர முடியாது. ஞானம். இப்ப கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எனக்கு ஒண்ணும் வராதுன்னு சொல்லிட்டு லாரி மேல போய் விட்டு. ஞானம் தைரியம் இருக்கு, 120ல போறதுக்கான தைரியம் இருக்கு. அந்த தைரியத்தோட ஞானத்தையும் ஞானத்தோட இச்சை அடக்கத்தையும். ஞானத்தோட இச்சை அடக்கம். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது. எனக்கு விசுவாசம் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் போய் பண்ணிட்டு இருக்க முடியாது. இச்சை அடக்கத்தையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், இச்சை அடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும். பொறுமையோடு அவசரமா இல்ல, பொறுமை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆண்டவர் சமூகத்துல, காத்திருங்க. 2 நாள் கூட நடக்கிறேன்னு அவசரப்படாதீங்க. உங்களை அவசரத்துக்கு கர்த்தர் சிலர் பொறுமையா இருப்பார். லாசரு வியாதியா இருக்கும் போது சொல்லி அனுப்ப வந்திருக்கலாமே, வரல, வரமாட்டா. செத்து போயிட்டான், வந்தாரா? வரல. அடக்கமும் பண்ணிட்டாங்க. 4 நாள் ஆயிருச்சு. இப்ப வராரு. சில நேரம் ஆண்டவர் அப்படித்தான் வாழ்க்கையில வர வெயிட் பண்ணணும். நீங்க அவர் வரும் வரையிலும் காத்திருக்கணும். பொறுமை வந்து சும்மா வந்தாரா? வந்து மரித்து போன லாசருவை மக்கி போன மண்ணிலிருந்து ஜீவன் உள்ளவனாய் வெளியே கொண்டு வந்தார். வாழ்க்கையில கூட இயேசு அப்படி செய்வார். நீங்க வெகு காலமா சோமன்னா காத்திருக்கலாம். இன்றைக்கு ஒரு லாசருக்கு நடந்த அற்புதம் உங்க வாழ்க்கை நடக்கும் சகோதரா, உங்க வாழ்க்கை நடக்கும் சகோதரி. பொறுமையோடு, அப்புறம் தேவ பக்தியோடு சகோதர தேவ பக்தி இருக்கு. இனி யாரும் வேண்டாம், சொந்தம் வேண்டாம், பந்தம் வேண்டாம், உறவு வேண்டாம், யாரும் வேண்டாம். கடவுளே கூட சகோதர சிநேகம் முக்கியம். தன் குடும்பத்தை பார்க்கலன்னா, தன் உறவுகளை பார்க்கலன்னா அவன் பக்தி வீணா இருக்குன்னு வசனம் சொல்ற. உங்க குடும்பத்தை கேர் பண்ணணும், உங்க சொந்த பந்தங்களை கேர் பண்ணணும். நான் ஆண்டவர் அறிஞ்சுட்டேன், நீ எவனும் எப்படி போனான்னு நான் பரிசுத்தம் நினைக்காதீங்க. உங்க உறவுகளுக்காக நீங்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்த வேண்டும், கிறிஸ்துவின் அன்பை நீங்கள் காட்ட வேண்டும். வேதம் சொல்கிறது சகோதர சிநேகத்தோடு அன்பையும் கூட்டி வணங்கும். எக்ஸ்ட்ரா லவ். இவைகள் இருந்தா நீங்க கனியற்றவங்களா இருக்க மாட்டீங்க, நீங்க கனி கொடுக்கிறவங்களா தான் இருப்பீங்க. ஆண்டவர் சொல்றாரு, நான் இல்லாம உங்களால ஒண்ணும் செய்ய முடியாது. நீங்க என்னோட இணைஞ்சிருந்தா நீங்க மிகுந்த கனி கொடுப்பீங்க. நீங்க மிகுந்த கனி கொடுக்கிறதுனால மகிமைப்படுவார். நம்முடைய நோக்கம் என்ன? மிகுந்த கனி. அந்த கனினால என் பிதா மகிமைப்பட. ஆமென். பிளான்டட், ரூட்டட். ஒரு வேர்டு, அது கரெக்டோ தப்போ எனக்கு தெரியாது. ஃப்ரூட்டட். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிளான்டட், ரூட்டட், ஃப்ரூட்டட். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட, வேர் கொடுத்த, இப்ப ஃப்ளரிஷ் ஆயிட்டேன். எங்க பார்த்தாலும் செழிப்பு, வெளிய பச்சை, அப்படியே பூக்கள், அப்படியே கனிகள். அப்போ நான்
அநேகருக்கு ஆசீர்வாதம். இப்ப நீங்க சொல்லுவீங்க, சிலர் கல்லால கூட அடிப்பாங்க. எங்கே கனி இருக்கிறதோ கல்லடியும் உண்டாகும். வரட்டும். நாம் நமக்காக அல்ல, கிறிஸ்துவுக்காக, அநேகரின் ஆசீர்வாதத்திற்காக. பாருங்க, அருமையான அம்மாவை நினைக்கும் போது நான் அவங்க இருக்கிறதுனால நான் சொல்லல, தன்னைத்தானே வருத்தி கொண்டாலும் கர்த்தருடைய ஊழியத்தை தூங்காம தன்னுடைய பலனை முழுவதும் கர்த்தருக்காக கொடுக்கிறாங்க. இதுதான் வாழ்க்கை. நாம் நமக்காக வாழ்வதல்ல, நாம் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம். நம்முடைய கனிகள் அநேகரை கிறிஸ்து பக்கம் கொண்டு வரட்டும், உங்க பக்கத்துல கொண்டு வரட்டும். இழுங்க பிடிச்சி, ஏன் நான் தேவ மகிமைக்காக வாழ்கிறேன். என் கனிகளினால் பிதா மகிமைப்படுகிறார். என் கனிகளினால் பிதா மகிமைப்படுகிறார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ 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 உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறிக்கொண்டே இருக்கும், நன்மையாய் மாறிக்கொண்டே இருக்கும். உங்கள் குறைவுகள் நிறைவாகிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் நாட்டப்பட்டவர்கள், வேறு ஒன்றி செழிப்பீர்கள். எதுல குறை, எதுல வறட்சி, எது வனாந்திரம், அந்த வனாந்திரத்தை எல்லாம் கர்த்தர் வயல்வெளியாய் மாற்றுவார். இன்னைக்கு சொல்ல போறீங்க, ஆண்டவரே நான் தொடர்ந்து அங்கேயே இருப்பேன். எங்கே? ஜெபத்திலேயே, தேவனுடைய உறவிலேயே, தேவ பிரசன்னத்திலேயே, வார்த்தையிலேயே. அதோடு வேறு ஒன்றி உங்க அன்பினுடைய அகலம், ஆழம், உயர், அந்த லவ் என் மேல வச்சத அப்படியே உணர்ந்து, அந்த ஜூஸ் தான் உங்க இலையா, உங்களுடைய கனியா வெளியே வரட்டும். அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க. நீங்க மகிமையாய் மாறுவீர்கள். ஹல்லேலூயா. Hallelujah. Amen.